என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். சில முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நான் வரும்பொழுது சில சமயங்களில் நீ கண்டு கொள்ளாமல் சென்று இருக்கின்றாய் அல்லவா? இப்பொழுது உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கை எதிர்பார்க்காத சில நேரங்களில் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை நடத்தியும் கொடுக்கும். எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இது நடக்க வேண்டும், அது கிடைக்க வேண்டும். இறைவனின் துணை நமக்கு இருக்கின்றது. எல்லாம் நல்லபடியாக நடந்துவிடும் என்று மனதிற்குள் ஒரு நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நம்பிக்கைதான் உன்னை வாழ வைக்கும், வாழ வைத்து கொண்டும் இருக்கின்றது. தூக்கத்தை தொலைத்து ஆடுகின்றாய். விரைவில் பிரச்சனைகளை தீர்த்து மன நிம்மதியையும் நல்ல உறக்கத்தையும் நான் கொடுப்பேன். பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கத்தான் வந்தேன். உன்னுடைய ஆழ்ந்த உறக்கத்தின் பொழுது நீ மனதிற்குள் என்ன நினைக்கின்றாயோ அந்த விஷயங்களில் எல்லாம் தீர்வை கொடுக்கக்கூடிய உறக்கமாக அந்த உறக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட உறக்கம் வராமல் தான் நீ தத்தளித்து கொண்டு இருக்கின்றாய். அதனால் உனக்கு பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தரிசனத்தை ஆனந்தமாக நீ இன்று இரவிலேயே பெற்று விடுவாய். இன்றிலிருந்து உன் வேதனைகள் அனைத்தும் படிப்படியாக அப்படியே குறைய தொடங்கிவிடும். எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஆற்றலையும் சக்தியையும் உனக்கு நான் கொடுப்பேன். எப்படியும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒழியாமல், பயந்து நடுங்காமல் அதை எதிர்த்து செயல்பட தொடங்க வேண்டும். எப்படி அதை தீர்க்க வேண்டும் என்ற வழியை பற்றி யோசிக்க வேண்டும். பிரச்சனைகளை நினைத்து வருந்தி கொண்டு அமரக்கூடாது. எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து திறன்களையும் உன்னுள் இருந்து நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். உனக்குள் இருக்கின்ற சிறு பயம்தான் உன் பிரச்சனைகளை பெரிதாக நினைக்க வைக்கின்றதை தவிர பிரச்சனைகள் சிரித்துதான் எதையும் துணிந்து போராடி வென்று காண்பித்து விட முடியும் என்று நம்பு. உனக்கு சக்தியை தருபவளாக உன் அம்மா நான் எப்பொழுதுமே இருப்பேன். பல தடைகளை எல்லாம் நான் எதனால் வரையிலும் போக்கியுள்ளேன். இனியும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உன்னுடைய பாதையை நான் சரியாக்குவேன். உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆபத்தும் துன்பமும் உன்னை சுலபத்தில் நெருங்கிவிட முடியாது. சிக்கல்களையெல்லாம் நினைத்து வருந்தி கொண்டு இருக்காமல் அதை தீர்ப்பதற்கான வழியை தேடு. உனக்கு வழிகாட்டி நான். என்னை நம்பிக்கையோடு வணங்கி வருகின்றாய். எதற்கும் அஞ்சாமல் இருந்தால் போதும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற பல கேள்விகளுக்கு விடை ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும். நிம்மதியான உறக்கத்தையும் நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கையையும் நான் உனக்கு கொடுப்பேன். கவலைகளை எல்லாம் மனதில் போட்டு யோசித்து அவதிப்படாதே. உறக்கம் கெடும், உடல்நலை கெடும். அதனால் அந்த கவலைகளை எல்லாம் மறந்துவிடு. அத்தனையையும் இந்த அம்மா நான் பார்த்து கொள்வேன் என்று என் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய பாரத்தை எல்லாம் இறக்கு. உன்னுடைய மனக்குமறுகள் எல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். நீ நிம்மதியாக உறங்கினால்தான் இந்த அம்மாவிற்கு உறக்கம் வரும். என் அன்பு குழந்தையே, உன்னை வீண் விமர்சனம் செய்தவர்களுக்கும் உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் தானாக உனக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியவர்களாக என்னுடைய தரிசனத்தை பெற்ற நொடி முதல் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய என்னுடைய தரிசனத்தை பெற்ற நாள் முதல் நொடிய வாழ்க்கை மிகப்பெரிய காணும். உன்னுடைய கனவில் தோன்றினால் நான் தரிசனம் தருவேன். என்னுடைய காட்சி குறிப்பை உணர்ந்து நீ நடப்பாய். வெற்றி உண்டாகும். உன்னுடைய மனதை அலைப்பாய விடாமல் ஒருநிலைப்படுத்தி என்னை முழுமையாக நம்பி இருக்கும் உனக்கு என்னுடைய கருணை பார்வையின் ஒளியால் உன் வாழ்வை நான் பிரகாசமாக்குவேன். அதிக அளவு ஆற்றலை, அதிக அளவு சக்தியை வெளிப்படுத்துவேன். உன் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் நீயே தூசியாக கருதக்கூடிய நேரம் வந்துவிட்டது.
கவனத்தோடு என்னுடைய துணையோடு செயல்பட இருக்கின்றாய் என்று காண்பித்து விடுவாய். உன் கண்ணெதிரே அற்புதங்கள் நடக்கப் போகின்றது. இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகின்றது. என் அன்பு குழந்தையே, வலிய வந்து உனக்கு உதவி செய்பவர்கள் பிறருடைய பாவங்களை கழித்து கொள்ள அவர்களும் முன்வருவார்கள். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருவார்கள். என்றோ ஒரு நாள் நீ கேட்ட உதவியை உதாரணமாக செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் தேவையில்லாமல் உன்னை காயப்படுத்தியும் இருக்கின்றார்கள். அதையெல்லாம் மனதளவில் உணர்ந்து விட்டார்கள். உன்னை தேடி வந்து நினைத்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இறைவனுடைய துணை உனக்கு எப்பொழுதுமே இருப்பதனால் நல்ல உறவுகள் என்பது உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உன்னுடைய தற்சமயம் பிரச்சனையான நிலையிலிருந்து மீண்டு வந்து விடுவாய். என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள். பிறர் மீது உண்டான உன் பார்வை சரியானதாக மாறும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாமல் திணறினாய். உன் புகழ் பாடுவார்கள். நீ அவர்களை அதிக அளவு நம்பினாய். ஆனால் பின்னால் சென்று உன்னை குறை கூறுபவர்களாகவும் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களையெல்லாம் நான் மாற்றிவிட்டேன். நல்ல நட்பும் உன்னுடைய துணை உன்னை புரிந்து கொள்ளும் சிறு சிறு உதவிகளை முதியவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் செய்ய பழகினால் என்னுடைய ஆசை உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும். பெரிய பெரிய சங்கடங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உன்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சூழல் உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த நிலை மாறி மிகப்பெரிய அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்து அந்த இடத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். சோதனைகளை எல்லாம் வென்று விட்டாய். நீ சாதிக்கப் போகின்றாய். போனது வேகமாக நீ வளர்ந்து கொண்டு வருகின்றாய். உன்னுடைய துணை அதிக அளவில் பெற்றுக்கொண்டு வருகின்றாய். கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிறைய இருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய மனதை புண்படுத்தி சிலர் பாவத்தை சம்பாதித்து இருக்கின்றார்கள். அந்த பாவத்தை கழித்து உன்னை தேடி வருவார்கள். உன்னுடைய மனதை புண்படுத்துவர்களை நீ கண்டு கொள்ளாதே. அவர்களே அந்த பாவத்தை கழிக்க உன்னை தேடி வருவார்கள். உன் மனதை குளிர்விப்பார்கள். பகைமை என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இனி இல்லை. எல்லாம் சரியாகிவிட்டது. என் அன்பு குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்க நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எனக்கு விளக்கேற்றி வழிபடு. என்னை நினைத்து விளக்கேற்ற உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக மாறும். என்னுடைய துணையை நீ முழுவதுமாக பெற்றிருக்கின்றாய். மிகப்பெரிய பலன்களை எல்லாம் நீ உன் வாழ்க்கை சந்திக்கும். மிகப்பெரிய உதவிகள் எல்லாம் உன்னை தேடி வரும். என் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து எப்பொழுதுமே சேர்ந்து கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. நீ தினம் தினம் செய்து கொண்டிருக்கின்றாய். அந்த உருவம் வருகின்றது என்று தெரிந்தால் என் குழந்தை, நீ நிச்சயமாக பயந்து விடுவாய். ஆனால் இன்று உன் அம்மா உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வருகின்றது என்று கூட தெரியாமல் என் பிள்ளை நீ சென்று கொண்டிருப்பது நல்லதல்ல. அது என்ன என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அது நல்ல சக்தியா தீய சக்தியா என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதை செய்துவிட வேண்டும். ஒருவேளை அது உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் உன்னை பின்தொடர்ந்து வருவது தீய சக்தியாக இருக்கும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை, நீ
உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? உடனடியாக அந்த தீய சக்தியினை அங்கிருந்து விரட்டுவதற்கான முயற்சிகளை நீ செய்ய வேண்டும் அல்லவா? அது அப்படி பின்தொடர்ந்து வரும்பொழுது உனக்கு பல பிரச்சனைகள் அந்த சக்தியால் வரும் ஏற்படுத்தக்கூடும். இதுவெல்லாம் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்ற நல்ல விஷயங்கள் என்பதனை புரிந்து கொள். எத்தனை பேருக்கு தான் இது தெரியும், இது போன்ற சக்திகளின் நடமாட்டம் இருக்கின்றது என்று? என் குழந்தையே, உனக்கு தெரிந்திருக்கின்றது என்றால் நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி என்பதனை நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, உனக்கு இது உடனடியாக தெரிகின்றது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் அதன் பின்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா என் பிள்ளையை பயமுறுத்த வேண்டும் என்று ஒரு துளி அளவு கூட நான் நினைத்ததே இல்லை. என் குழந்தை, நீ தெய்வ சக்தி படைத்த குழந்தை அல்லவா? தெய்வ சக்தியினை அதிகமாக பெற்றிருக்கின்றாய் அல்லவா? தெய்வங்களை கண்டு தெய்வங்களின் வாக்கினை பெறக்கூடிய அளவிற்கு உனக்கு அதிர்ஷ்டம் உள்ளது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை யாரோ ஒருவர் உன் பின்னால் ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அதை நீ தெரியாத அளவிற்கு சென்றுவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இது போன்றும் ஒரு நிகழ்வு வாழ்க்கையில் நடந்திருக்கின்றதா? அப்படி நடந்தாலும் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில்
இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான்
அப்போதுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப் போகின்றேன். இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவினிடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம்பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ, அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது. ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்குள் 1000 விஷயங்கள் ஓடும். உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள். ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்றென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மனதிற்குள் அவர்கள் நினைப்பது, நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ, நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று, தேவைதானா தேவையில்லையா என்று, ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்கு காரணம், பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வங்களை நீ தொடர்ந்து வணங்கி கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது. தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய். இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது. நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும். எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயார்